தம்பி, தக்காளி என்ன விலைப்பா? 10 ரூபா கிலோ. 10 ரூபாயா? ஆமா. அப்பனா எனக்கு ஒரு 2 கிலோ கொடுத்துருங்க தம்பி. அப்படியே கோசியும் எடை போட்டுருங்க. அப்புறம் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் மட்டும் போடுங்க. இதுல போட்டுருங்க. 2 முருங்கைக்காய் போடுங்க. இதுல போட்டுருங்க. ராஜாத்தி, பழம் ஏதாவது வாங்கிக்கிறியாடா? கேரட் வாங்கி கொடுமா. பச்சையா எது தின்னாலும் சத்துதான். 10,000 ரூபாய வட்டிக்கு வாங்கிட்டு தர்றதுக்கு வழி இல்ல, குடிக்கிறதுக்கு மட்டும் வழி இருக்கு. எப்பவே பணத்தை குறா. அம்மா, நம்ம அப்பா அம்மா. அண்ணே, ஒரு மாசம் டைம் கொடுங்கண்ணே. அடுத்த மாசம் சம்பளம் வாங்கின உடனே வந்து கொடுத்துறேன். கோச்சிக்காதீங்கண்ணே. சம்பளம் வாங்கின உடனே திருப்பி கொடுத்துருவியா? யாருக்கிட்ட காது குத்துற? பாதி நாள் தான் வேலைக்கு போற, பாதி சம்பளம் தானே வாங்குற. நீ கடன் வாங்கின அத்தனை பேரும் 1ஆம் தேதி கம்பெனி வாசல்ல வந்து நிப்பாங்களே, எப்படா என் பணத்தை தர முடியும்? சத்தம் போடாதீங்கண்ணே. எப்படியாச்சும் 1ஆம் தேதி உங்க பணத்தை கொடுத்துறேண்ணே. அண்ணே, எப்படியாவது 1ஆம் தேதி உங்க கடனை திருப்பி கொடுத்துறேண்ணே. அக்கம் பக்கத்துல எல்லாரும் பாக்குறாங்கண்ணே. வெக்கமா இருக்குண்ணே, விட்டுருங்கண்ணே. வெக்கமா இருக்கா? ரொக்கமா வாங்கும்போது வெக்கமா இல்ல? குடிச்சு குடிச்சு பணத்தை கரைக்கும் போது உனக்கு வெக்கமா இல்ல? என்ன கண்டது ஓடி ஒளியறியே, அப்ப உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா? வெக்கம் மானம் கெட்ட பையன். அண்ணே, கோச்சிக்காதீங்கண்ணே. அடுத்த மாசம் சம்பளம் வாங்கின உடனே உங்ககிட்ட வாங்கின கடனை கொடுத்துறேன். இந்த கட்டத்துறைய ஏமாத்தணும்னு நினைச்ச உன் வாழ்க்கை வெட்டாந்தரையா போயிடும். ஜாக்கிரதை. அப்பான்னு அவரை சொல்றதுக்கே எனக்கு சங்கடமா இருக்குமா. என் கூட காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்பாவை பத்தி பேசி சிரிக்கும் போது தாங்க முடியாம இறுக்கமா இருக்குமா. இன்னைக்கு தெரிஞ்சிருவாரு, நாளைக்கு தெரிஞ்சிருவாருன்னு எத்தனை நாள் தாமா ஏமாந்து நிக்கிறது. இந்த வருஷத்தோட என் படிப்பை முடிச்சிட்டு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு நான் போயிடுவேன். உன்ன நினைச்சாதாமா எனக்கு வருத்தமா ராஞ்சனி. சொல்லுங்க. குடும்ப தலைவர் வந்துட்டாரு. ராசாத்தி, நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பாப்பா, உனக்கு போதைய பத்தி ஒண்ணுமே தெரியாது. என்னங்க? குடிச்சா போதை தலைக்கு மேல ஏறும், ஆகாயத்துல பறக்கிற மாதிரி இருக்கும், கவலையே வராது. கண்ணு ரெண்டும் ரெட் லைட் மாதிரி பளிச்சு பளிச்சுன்னு எரியும். இந்த வெளிச்சத்திலேயே எந்த இருட்டுக்குள்ளேயும் சும்மா ஜம்முன்னு நடந்து போலாம். பெத்த பிள்ளை கிட்ட பேசுற பேச்சா இது? அசிங்கமா தெரியல. ராஞ்சனி, சொல்லுங்க. நம்ம பொண்ணு சொல்றதும் சரிதான். அவளுக்கு நான் குடிக்கிறது அசிங்கமா தெரியுது. அந்த அசிங்கத்தை மாத்தணும்னா நான் என்ன செய்யணும்? நீங்க குடிய நிறுத்தணும். கரெக்ட் ராஞ்சனி, நீ சொன்ன கரெக்டா தான் இருக்கும். நல்லா வளர்ந்துட்டேன். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா நான் குடிக்கிறத நிறுத்தணும். ராஞ்சனி, இந்த நிமிஷத்துல இருந்து நான் குடிக்கவே மாட்டேன். உன் தலைமையில அடிச்சு சத்தியமா சொல்றேன், நான் இனிமே குடிக்கவே மாட்டேன். இது போதுங்க. ரஞ்சனி, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்.
குடிய மொத்தமா தலை முழுகிட்டு வந்துடுற. சாப்பாடு எடுத்து வை. சந்தோஷமா? சந்தோஷம். ரசதி, ரசதி, என்னம்மா? அப்பா இனி குடிக்கவே மாட்டேன்னு என் தலையில சத்தியம் பண்ணி சொல்லிட்டாருமா. அப்பா தலை மேல சத்தியம். ஆமா, இனிமே குடிக்க மாட்டேன்னுட்டு. பைத்தியக்கார அம்மா. போமா போமா ரசதி, போமா. போலாம். ரைட், போலாம். ரைட், நேரா போ. ஏமா நீ இங்கேயா இருக்க? சொல்லுங்கண்ணே. உன் வீட்டுக்காரன் போதையில தண்டவாளத்துல விழுந்து கிடக்கான். போய் பாரு. ஐயோ, எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு, நான் வாரேன். சரிங்கண்ணே. என்னங்க? ஐயோ ஐயோ, என்னங்க? ஏந்திரிங்க. என்னங்க? ஏய், யாரடி நீ தூங்குறவட போய் தொல்லை பண்ற? ஏய், வா. ஐயா, ஐயா, கொஞ்சம் பைய நிறுத்துங்க ஐயா. ஐயா, ஒரு கை புடிங்க ஐயா. என்னங்க? என்னாச்சு? தம்பி கொஞ்சம் வாப்பா. வாப்பா. ஏவண்டியாது என்ன எழுப்புறது? மயங்கி விழுந்துட்டே இருப்பா. ஒரு கை பிடிப்பா. என்னங்க? ஏய், என்ன விடுங்கடா டேய். ஏய், விடுங்கடா டேய். எங்கடா அது விடு போறீங்க? ஏய், ஏய், யாரா நீங்க? ரொம்ப நன்றிப்பா. இருக்கடுங்க. என்னங்க? எங்க இப்படி பண்றீங்க? ஐயோ, ஆட்டோ. ஏய், ஏய், ஆட்டோ. என்னம்மா? நிறுத்துப்பா. அப்பா, இவர் போதையில விழுந்து கிடக்குறாரு. என்னது போதையா? ஏய், நான் எவ்வளவு குடிச்சாலும் ஸ்டேடியா இருப்பேன்டி. உனக்கு புண்ணியமா போகும். ஏய், யாரா அது? ஏய், என்ன அசிங்கப்படுத்துறியா நீ? ஏய், விடு. ஏய், யாரா நீ? ஏய், யாரு இவன்? அசிங்கப்படுத்துறீங்க. ஏய், ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன எங்கடி கூட்டு போறீங்க? அமைதியா ஏறுங்க. ஏய், யாரு அவன்? வீட்டுக்கு வாடி உன்னை வச்சுக்கிறேன். வாங்க. ஏங்க, ஏய், சொல்லு யார் அவன்? ஏய், நிறுத்துடா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லம்மா. ஒரு நாளா 2 நாளா எத்தனை நாளா குடிச்சிட்டு எங்கெல்லாமோ விழுந்து கிடப்பாரு. 3-4 பேரை ஏற்பாடு பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்துருவ. நீ இப்படி பண்றதுனாலதான் எப்படியும் நம்ம பொண்டாட்டி வீட்டுல கொண்டு போய் சேர்த்துருவான்ற நம்பிக்கையில பொழுதன்னைக்கும் குடிச்சிட்டு வராரு. அவரை கெடுக்கிறதே நீதாமா. கர்த்தர் அப்பாக்கு இன்மையா கொடுத்த வேலையில உண்மையாவும் இல்ல, நேர்மையாவும் இல்ல. கர்த்தரோட ஆசீர்வாதம் எப்படிமா வரும்? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னம்மா? நாம திருப்பூருக்கு போயிருவோம். எதுக்குமா? அங்க நிறைய ஜவுளி ஃபேக்டரிஸ் இருக்கான். எப்படியாச்சும் நமக்கு வேலை கிடைக்கும், பொழைச்சிக்கலாம். என்ன சொல்றமா? கொஞ்சம் பொறுமையா இருப்போமா? இன்னும் பொறுமையா? எதுக்கு? மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனை இல்லாமலே மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு பரிசுத்த வேதம் சொல்லுதுமா. அதுக்காக தான் பொறுமையா இருப்போன்னு சொல்றேம்மா. ஏதோ பண்ணுங்க ரஜதி. என்னங்க? என்னாச்சுங்க? என்னாச்சுங்க? என்னாச்சு? வாந்தி வருதா? எடுங்க, கையை எடுங்க. என்ன இன்னும் வருதா? எடுங்க, எடுங்க, எடுங்கப்பா. இன்னும் வந்தா எடுங்கப்பா. இருங்க, நான் போய் கையை கழுவிட்டு வந்துடுறேன்.
நீ எனக்கு அடிமையா வந்த வேலைக்காரிடி. எங்க என்னங்க ஆச்சு? ஆ, என்னங்க ஆச்சு? உன்னை அடிச்சதுல கை முட்டெல்லாம் வலிக்குது. இருங்க, நான் போய் தைலம் எடுத்துட்டு வந்துடுறேன். இருங்க. ஐயோ, ஏசப்பா, என் மனைவி நீர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நான் எவ்வளவு அவமானப்படுத்தி இருக்கேன். அசிங்கமா இருக்கு. இப்போ உணர்ந்துட்டேயா, சத்தியமா உணர்ந்துட்டேன். அவளோட நடத்த என்ன மனுஷனா மாத்திருச்சியா. இனிமே குடிக்க மாட்டேன், இனிமே குடிக்கவே மாட்டேன். ஏசப்பா, என்ன மன்னிச்சிருக்க. ஏசப்பா, மன்னிச்சிருக்க.